Good morning, dear friends. In today's class, Unit 7, Commonwealth Literature. Unit 7, Indian Writing in English and Commonwealth Literature. ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அதனுடைய இரண்டாவது பகுதி Commonwealth Literature. A Song of Hope by Cat Walker அல்லது பர்கீரோ இவங்களுடைய கவிதையை இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ரைட்டிங் பத்தி பார்த்துருவோம். அட்கீரோ நோனுக்கல் இது ஒரு ஆஸ்திரேலியன் அபார்ஜினல் நேம். அதனால அந்த டேர்ம்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து ஃபார்மலி அவங்க வந்து காட் வாக்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு அபார்ஜினல் போயட், ஒன் ஆஃப் தி அபார்ஜினல் விமன் ஃபர்ஸ்ட் போயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அபார்ஜினல்னா அந்த இன்ஹாபிட்டன்ட் ரைட்டர், அங்க இருந்து அவங்கள பத்தி எழுதக்கூடியவங்க. இல்லது நசுக்கப்பட்ட இடங்கள்ல கொலோனியல் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய, காலனி ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல எழுதுற ஒரு ரைட்டர். அஸ் வெல் அஸ் அவங்க வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு எஜுகேட்டராகவும் நமக்கு தெரியுது. இவங்களுடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள். 3 பேர்கள்: அட்கீரோ நோனுக்கல், கேட் வாக்கர். பிறக்கும்போது அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம கேத்லின் ஜீன் மேரி ரஸ்கா அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் அட்கீரோ நோனுக்கல், அதுக்கப்புறம் வந்து கேட் வாக்கர்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா நம்மளுடைய சிலபஸ்ல இந்த ஆட்கீரோ இந்த பேரும் இருக்கு, கேட் வாக்கரும் இருக்கும். என்னைக்கு பிறகுறாங்க அப்படின்னா 1920 நவம்பர் 3. சரியா? அப்புறம் எங்க இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்ட்ல மென்ஜெரிப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க பிறக்கிறாங்க. இந்த இடம் நமக்கு தேவையில்லை, பட் அவங்க எந்த இடத்துல ஆஸ்திரேலியால ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின ஒரு இனத்தை சார்ந்த ஒரு ரைட்டர். அபார்ஜினல் அந்த வார்த்தை வந்து she was a member of நானுக்கல் ட்ரைப். அதனால அவங்க பேர்ல வந்து நானுக்கல் அப்படிங்கறத சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்போ கல்ச்சர் யாருடையதுன்னு கேட்பாங்க. ஓல்சோயிங்காவுடைய கல்ச்சர் என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா இக்போ கல்ச்சர் வந்து நம்ம சினிமா வச்சு ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓல்சோயிங்கா என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணாரு, ஏன்னா அவருடைய ரைட்டிங்ஸ்ல அது வரும், என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்பிரிக்கன் காமன்வெல்த்துக்குள்ளேயே ஓல்சோயிங்காவை பத்தியும் சினிமாச்சியை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். இவங்க ஸ்கூல் போறாங்க. ஆனா 13 வயசுலயே ஸ்கூலை டிராப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்புறமா சின்ன சின்ன வேலைகள் பாக்குறாங்க. டொமஸ்டிக் சர்வன்ட் இன் பிரிஸ்பேன்ல வந்து வீட்டு வேலைகளுக்கு பணியமர்த்தப்படுறாங்க. 16 வயசுல ஆஹ், இவங்க வந்து நர்சிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா ஷி வாஸ் ரிஜெக்டட் இன் தட் அட்டெம்ப்ட். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அபார்ஜினல். அவங்க வந்து அந்த அங்க பூர்வக்குடியை சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து ஒரு ரைட்டரா மாறுறதுக்கான ஒரு காரணம். எவன் ஒருத்தன் தன்னுடைய உரிமை மறுக்கப்பட்டு கஷ்டப்படுறானோ அவன் தன்னுடைய ஆத்திரங்களை, தன்னுடைய அவலங்களை வந்து சொல்றதுக்கு தான் லிட்ரேச்சரை வந்து அதிகமா பயன்படுத்துறது உண்டு. அப்புறம் இவங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, வேர்ல்டு வார் 2, செகண்ட் வேர்ல்டு வார்ல இவங்க வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாங்க. எந்த இடத்துல அப்படின்னா AWAS. ஓகே, ஆஸ்திரேலியன் விமென்ஸ் ஆர்மி சர்வீஸ் 1942 அங்க இருக்கிறாங்க. அஸ் அ சிக்னலரா ஒர்க் பண்றாங்க. ஆஃப்டர் பிரதர்ஸ் வேர் கேப்சர்ட் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூர் கூட சண்டைக்கு போகும்போது அங்க வச்சு தன்னுடைய சகோதரர்கள் கைது பண்ணப்படுறாங்க. அது இவங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்க்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து இவங்க தன்னுடைய ஆக்டிவிசம், தன்னுடைய அந்த ஒரு கொள்கை ரீதியான ஒரு எதிர்ப்பு, கொள்கை ரீதியான ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஆக்டிவிஸ்டா மாறுறதுக்கான, முழு நேர அரசியல்வாதியாக மாறுறதுக்கான ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தது. 1940s இந்த காலகட்டத்துல அவங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டில ஆஸ்திரேலியால ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஒன்லி ஒன் பார்ட்டி அன்னைக்கு இருந்தது. ஆளுங்கட்சியை எதிர்த்த ஒரே கட்சி இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியா அன்னைக்கு இருந்ததுங்களா. ஏன்னா அன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசி. அதுதான் வந்து அந்த வெள்ளக்காரங்க கட்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகும்.
இன்னொன்னு குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இருந்திருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டில இவங்க ஜாயின் பண்ணி அந்த வெள்ளக்காரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏடபிள்யூஏஎஸ்ல வந்து இவங்க ஒரு மெம்பரா இருந்தாங்க போர் டைம்ல. அதே மாதிரி she was a leading member of indigenous organization. இண்டிஜினியஸ்னாலும் அதுதான் பூர்வ குடிமக்கள், அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர். இப்ப பழங்குடின்னு சொல்றோம், ஆனா அன்னைக்கு வந்து அவங்கதான் பூர்வ குடி. முதல்ல அந்த ஊர் சார்ந்தவங்க அவங்கதான், மீதி எல்லாம் வந்தேரிகள். So including the Federal Council for the Advancement of Aborigines and the Torres Strait Islanders. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் பார்ப்போம், FCAATSI. அங்க வந்து அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு மெம்பராக இருந்தாங்க. ஓகே, இவங்க அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு பயோகிராபில அப்படின்னா இவங்களுடைய பேர்ல இருந்து கேள்வி வைக்கலாம். ஏன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல பெரும்பாலும் டெப்த்துக்குள்ள போக மாட்டாங்க, மேலோட்டமா தான் இருப்பாங்க. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் மட்டும்தான் நீங்க வந்து டெப்தா போகணும், சரிங்களா? பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், ஷேக்ஸ்பியர், இதுல எல்லாம் டெப்த் கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஆனா இந்த ஆஸ்திரேலியன், ஆப்பிரிக்கன் அதுல எல்லாம் ஒண்ணு கேரக்டர்ல இருந்து கேள்வி இருக்கும், இல்லைன்னா ஆதருடைய பயோகிராபில இருந்து இருக்கும், இல்ல டைட்டில் இருந்து இருக்கும். அதிகபட்சமா இது வரைக்கும் டிஆர்பியில நீங்க காமன்வெல்த்ல பாத்தீங்க அப்படின்னா திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படிங்கிற டைட்டில் எங்க இருந்து எடுத்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4-5 வாட்டி அரைச்சு குடிச்ச கேள்வி. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆதருடைய பயோகிராபி அப்படியே சேர்ந்து வந்துகிட்டே இருங்க. இதுல ஒரு கேள்வி வைக்கலாம். இல்ல அவங்க சர்வீஸ்ல இருந்தது எந்தெந்த இடங்கள், எந்த ரைட்டர் வந்து இப்படி பார்த்த அபார்ஜின்ஸ் சார்ந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தாங்க அப்படிங்கிறத வைப்பாங்க. எந்த ரைட்டருக்கு 16 வயசுல அவங்களுடைய ஐடென்டிட்டினால நர்சிங் மறுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வைக்கலாம். யார் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில சேர்ந்தாங்க அப்படின்னு வைக்கலாம். ஓகே, ஏன்னா இது ஒரு பெண் எழுத்தாளர், நம்ம கண்டிப்பா அப்படி யூகிக்க மாட்டோம். அண்ட் இவங்களுக்கு என்ன புகழ் அப்படின்னா, she is considered as the first published aboriginal poet. ஜூடித் ரைட்னால இவங்க என்கரேஜ் பண்றாங்க. சோ இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்றாங்க. 1964ல இவங்களுடைய மிக முக்கியமான, இன்னைக்கு ஈவன் நம்ம பார்க்கக்கூடிய சாங் ஆஃப் ஹோப்பும் இந்த ஒர்க்குக்குள்ள இருக்கு. இந்த நான் சொல்லக்கூடிய 1964ல வெளிவந்த அந்த புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன, வி ஆர் கோயிங். இது ஒரு ஆந்தாலஜிமா, இது ஒரு ஆந்தாலஜி. இந்த ஆந்தாலஜிக்குள்ள நிறைய போயம்ஸ் இருக்குது. இதுதான் மிக முக்கியமான ஒரு பப்ளிகேஷனா நினைக்கிறாங்க. சாங் ஆஃப் ஹோப் வந்து 1960ல பப்ளிஷ் ஆனதா சொல்றாங்க. பட் நிறைய சோர்சஸ் நான் ரெஃபர் பண்ணதுல 1964 அப்படிங்கறத தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 இயரையும் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? 1960, 64. அப்புறம் 1971 அவங்க வந்து எங்க போறாங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் சென்டருக்கு. ஷீ இஸ் அன் எஜுகேட்டர் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா முதல்ல. ஷி ரிட்டன் டு மின்ஜெரிபா அண்ட் அங்க வந்து ஒரு எஜுகேஷன் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கு பேரு மூங்கால் மூங்கால்பா, சிட்டிங் டவுன். அப்படின்னு என்ன மூங்கால்பா அப்படின்னா, நானுக்கல் நூஷி எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் சென்டர். நானுக்கல் அப்படிங்கிறது அவங்க சார்ந்த அந்த அபாரிஜினல் குரூப். அவங்களுக்காக ஒரு எஜுகேஷன் சென்டரை கிரியேட் பண்றாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, she educated thousands of school children and visitors about aboriginal culture. ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அபாரிஜினல் கல்ச்சர்னா என்ன, கொலோனியலிசம்னா என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பாடமா எடுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். 1987ல she changed her name to ஆட்கிரோ நானுக்கல். ஏன்னா இவங்களுடைய நேட்டிவ் பேர் வந்து கேத்லின் ஜீன் மேரி ரஸ்கா. அதுல வந்து தன்னுடைய பேர் அப்படின்னு மாத்திக்கிறாங்க, ஆட்கிரோ நானுக்கல். இன்னும் மீனிங் என்ன, பேப்பர் பார்க் ட்ரீ அப்படின்னு மீனிங். ஓகே, ஆட்கிரோ அப்படின்னா பேப்பர் பார்க் ட்ரீ. ஒண்ணு இல்ல, ஒரு ரைட்டர், ஒரு கலைஞன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தன்னுடைய பேரை மாத்தி வச்சிருக்கிறாரு. ஏன் இந்த பேர் மாற்றம்? எழுத்தாளரா வந்தனாலயா? நோ. இன் ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் த ஆஸ்திரேலியன் பைசென்டினியல் செலிப்ரேஷன். அங்க என்ன நடக்கும்னா, அங்க இருக்கக்கூடிய டாமினன்ட் பீப்புள் தாங்க தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்கு, இவங்களை அடிமைப்படுத்தினதுக்கு ஒரு விழாவை கொண்டாடுவாங்க. அந்த விழாக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதத்துல தன்னுடைய பேரை மாத்துவாங்க. தனக்கு கிடைச்ச ஒரு அவார்டு ரிட்டர்ன் டு ஹர் எம்பிஇ
மெம்பர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற அவார்டை திருப்பி கொடுத்துருவாங்க. இந்தியாலையும் இப்படி ஒருத்தர் வந்து தற்பட்டத்தை திருப்பி கொடுப்பாரு. யார் அது? நோபல் பரிசு பெற்ற ஒரே இந்தியர் இலக்கியத்துக்காக. 1913 அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க யார் அது. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா சரப்பட்டத்தை திருப்பி கொடுத்துருவார். இவங்களுடைய poetry கலெக்ஷன் தான் வி ஆர் கோயிங். இதுதான் மிக முக்கியமானது. 1964 இது வெளிவருது. அப்புறம் டான் இஸ் அட் ஹேண்ட், இது 1966. மை பீப்புள் அ கேட் வாக்கர் கலெக்ஷன் பேர் இங்க வந்துச்சு பாத்தீங்களா 1970. இந்த மூணும் மிக முக்கியமான பொயட்ரி கலெக்ஷனா பார்க்கப்படுது. அதெல்லாம் மிக முக்கியம் வந்து வி ஆர் கோயிங். வி ஆர் கோயிங் ஒரு போயமே அதுக்குள்ள இருக்கு. ஓகே, எல்லாமே அபார்ஜினல் ஐடென்டிட்டியை வச்சோம், அந்த ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விதத்திலையும் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தும் எழுதப்பட்டிருக்கும். இந்த குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காங்க. எஜுகேட்டரும் கூட இல்லைங்களா? அதுல ஸ்டாக் புரோக் ட்ரீம் டைம், ஃபாதர் ஸ்கை அண்ட் மதர் ஸ்கை, லெஜெண்ட்ஸ் ஆஃப் அவர் லேண்ட், இந்த மூணும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. நம்ம கவிதைக்குள்ள போயிடலாம். மிக எளிமையான கவிதை இது. நான் சொன்ன மாதிரி இந்த பப்ளிகேஷன் இயர்ல மட்டும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நிறைய சோர்சஸ் வந்து 1964 அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்க ஒரு ஸ்லாஷ் கொடுத்து 1964 அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ நம்ம 1964 பார்த்த அப்புறம் தான் நமக்கு என்னது, இது ஆல்சோ பிலாங்ஸ் டு வி ஆர் கோயிங். வி ஆர் கோயிங் அப்படிங்கிற கலெக்ஷனுக்குள்ள இந்த போயம் இருக்குங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதனால ரெண்டையுமே போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டுமே நமக்கு நெட்ல சோர்சஸ் தான் கிடைக்கும். இதோட நல்லதா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா கமெண்ட்ல எனக்கு அதை கொடுங்க. பப்ளிகேஷன் இயர். சரி, A Song of Hope by கேட் வாக்கர். சாங் ஆஃப் ஹோப் நம்பிக்கைக்கான ஒரு பாடல். மொத்தம் 5 ஸ்டான்ஸா. ஒரு ஸ்டான்ஸால, அதாவது 4 ஸ்டான்ஸால 8 லைன் வச்சு 8 நாள் 32. அப்புறம் கடைசி ஸ்டான்ஸா மட்டும் 4 லைன். மொத்தம் 8 நாள் 32, 32 பிளஸ் ஒரு 4, 36 வரிகள் மொத்தம். 5 ஸ்டான்ஸா 36 வரிகள், ஞாபகம் இருக்கட்டும். சரி, ஈஸியான போயம் நம்ம போயிருது. லுக் அப் மை பீப்புள், த dawn is breaking, the world is waking to a bright new day, when none defame us, no restriction tame us, nor colors came us, nor sneer dismay. என்னது, பிரிட்டிஷ்காரனுடைய அடக்குமுறையில இருக்கிறீங்க, அவன் போயாச்சு, ஆனாலும் நம்ம அடக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம அப்படித்தானே. நல்ல ஒரு மே மாதம், ஜூன் மாதம், சம்மர் உச்சத்துல இருக்கக்கூடிய டைம். இன்னைக்கும் ஷூவை போட்டு தானே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், கோட்டு போட்டு தானே தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் பெப்சி கோக்கு தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் ஏதோ ஒரு டிபெண்டன்ட்ல தானே இருந்துட்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்னது, என்னுடைய மக்களே இங்க பாரு, தி dawn இஸ் பிரேக்கிங், விடியல் வந்துருச்சு. த வேர்ல்ட் இஸ் வேக்கிங், உலகமே எழும்பியாச்சு, முழிச்சிருச்சுது அப்படின்னு. எனக்கு உலகமே விஷயங்களை தெரிஞ்சு ஓரளவுக்கு அவங்களுடைய ரூட்டை மாத்தியாச்சு. டு அ பிரைட் நியூ டே, இது உங்களுக்கான ஒரு புதிய நாள். வென், இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, வென் நன் டிஃபேமஸ், நம்மளை யாரும் அசைக்க முடியாது. டிஃபேம்னா நம்ம வந்து யாரும் குறை சொல்ல முடியாது, இல்ல வந்து கேவலப்படுத்த முடியாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டேமர்ஸ், நம்மளை யாராவது பிடிச்சி வைக்க முடியுமா? முடியாது. நார் கலர் ஷேமர்ஸ், ரேஷியலா நீ கருப்பு கரணா வெள்ளக்காரன் எவ்வளவு சொல்ல முடியுமா? இல்ல நீ வந்து ஆஸ்திரேலியன் அபார்ஜினல், நான் வந்து பெரிய ஆளாக்கும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நார் ஸ்னீர் டிஸ்மை, எந்த விதமான சந்தோஷமும் நம்மளை விட்டு போகல. ஸோ நம்ம பழையபடி நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்க போறோம். ஆதி காலத்துல நம்ம சந்தோஷமா இருந்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ்க்கை. மேபி இத வந்து ஒயிட் பீப்புள் பார்த்தாங்கன்னா அவன் எதிர்ப்பு தெரிவிப்பான். டேய், நீ வந்து நாகரிகம் இல்லாம இருந்த, நான் தான் நாகரிகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது அவங்களுடைய வழிகளை வந்து பவுட்ஜிக்ரோ சொல்றாங்க. கேத் வாக்கர் சொல்றாங்க. நோ ப்ரூட் நோ மோர். ப்ரூடிங் அப்படின்னா வந்து இங்க வந்து திங்கிங். ஓகேங்களா? நோ ப்ரூட் நோ மோர். ஆன் த இயர்ஸ் பிஹைண்ட் யூ, ஹோப் அசைன் டு யூ, ஷால் தி பாஸ்ட் ரீப்ளேஸ் when a juster justice, grown wise and stronger, points the bone no longer at a dark race. ரொம்ப திங்க் பண்ணாங்க. எல்லாம் கழிஞ்சு போச்சுது. இயர்ஸ் பிஹைண்ட் யூ, எல்லாம் முடிஞ்சது.
அண்ட் இன்னும் இது வரக்கூடிய நாட்கள் வந்து உன்னுடையதுதான். உனக்குன்னு ஒரு வேலை காரணம், இந்த கடவுள் உனக்குன்னு ஒரு வேலை தந்திருக்காரு. அதனால என்ன பண்ணு, கடவுள் மாத்திட்டு நீ புதுசா என்ன பண்ணுவான், ஒரு நியாயங்களை, ஒரு கட்டுப்பாடுகளை நீயே கொண்டு வந்துட்டு நீ இன்னும் வந்து வளர. இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு இனக்குழுக்கு கல்வியில அடிமைப்பட்டோம். இல்ல வந்து ஒரு இனமாக நம்ம அடிமை பணத்தை மக்களுக்கு மக்கள் விதைச்சு, நான் அடிமை, என்னுடைய மகன் உங்களுக்கு அடிமை அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம விட்டுட்டு எந்திரிச்சு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணும். அது வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சு ஓடுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு. அப்ப பாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் ரீப்ளேஸ் when justice grown wise. நியாயம், நீதி அப்படிங்கிறது, தர்மம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெருசாயிடுச்சு. நம்ம போராட்டங்கள், நம்ம பெரியவங்க நமக்கு போராடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால நாம நம்ம இடத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அடுத்து சொல்றாங்க. ஓகே, செகண்ட் ஸ்டார் அப்படி முடியுது. அப்புறம் தேர்ட் ஸ்டார் தான், so long we waited. நம்ம வந்து ரொம்ப நாள் இதுக்கு வெயிட் பண்ணிட்டோம். பவுண்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், கடுப்பாய் போனோம் இல்லைங்களா? டில் ஹேட் பி ஹேட்டட், வெறுப்பே வெறுக்கக்கூடிய அளவில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அண்ட் காஸ்ட் டிபோஸ்ட், லைஃப் ஷால் லீடர்ஸ், எல்லாம் எல்லாத்தையும் துறதிக்கு போட்டாச்சு. அந்த குரூப்பிசம் அதெல்லாம் துறதிக்கு போட்டாச்சு. டிபோஸ்ட். இப்ப வந்து நமக்கு நல்ல ஒரு ஒளி கிடைச்சிருக்கு. நவ் லைட் ஷால் கைடஸ், ஒளி வந்து விட்டது. நோ கோல் டினைடஸ், எந்த எய்மும் நமக்கு இல்ல, ஒலிம்பிக்ல நீங்க போக முடியாது அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுடைய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்திருப்பீங்க இல்லையா? மொத்தத்துல டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயே சவுத் ஆப்பிரிக்கா வெர்ஸ் ஆஸ்திரேலியா, அதுல ஊதி தெளிப்பாங்க இல்லைங்களா? ஆம். ஆஸ்திரேலியா தானே? எஸ். சவுத் ஆப்பிரிக்கா வான் தி டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், பவுமா, த கேப்டன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா, இஸ் அன் பிளாக் மேன். பவுமா ரொம்ப குட்டியோண்டு இருப்பார், சச்சினை விட ஆளு வந்து குள்ளமா இருப்பார். அவருடைய தலைமையில சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார், ஜோக்கர்ஸ். அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு லக்கு கிடையாது. எந்த சாம்பியன்ஷிப்பே இது வரைக்கும் அவங்க அடிச்சது கிடையாது. T20 அடிச்சது இல்லை, இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்க அடிச்சது கிடையாது. ODI அடிச்சது கிடையாது. IPL வந்து அவங்க இருக்கக்கூடிய டீம் தோத்து போயிடும், பெங்களூர் அணி தோத்து போயிடும். இப்படி ஒவ்வொன்றும் இருந்துகிட்டே இருந்தது. டிவிலியர்ஸ் பெங்களூர்ல இருக்கும்போது தோத்துட்டு இருந்தது அந்த டீம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இதுல பவுமா வந்து ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு, அவர் விளையாட தெரியாது. அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல இடஒதுக்கீடுல வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து டீமுக்குள்ள வர்றது. அதனாலதான் இந்த கருப்பினத்தவங்க ஒன்று ரெண்டு பேர் அதுல இருப்பாங்க. ஒரு கருப்பினத்தவன் அந்த டீமினுடைய தலைவனாகி அவனுடைய தலைமையில ஒரு டீம் வந்து வெற்றி பெறுது அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்ப அவனும் அந்த கோப்பையும் ஒரே அளவுல தான். ஸோ நோ கோல் டினைடர்ஸ், இதுக்கு ஃபைனலான எக்ஸாம்பிள் அவர் தான். அண்ட் ஆல் டோர்ஸ் ஓப்பன், தட் லாங் வே க்ளோஸ், ரொம்ப காலமா பூட்டி இருந்த அந்த கதவுகள் எல்லாம் இப்போ திறந்திருக்குது இல்லைங்களா? இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். He kind promise, dark freedom lover. டார்க் ஃப்ரீடம் லவர், இதே ஒரு முக்கியமான ஒரு வரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சி பிளைன் த ப்ராமிஸ், டார்க் ஃப்ரீடம் லவர். அந்த மக்களை குறிப்பிடுறாங்க. நைன்ஸ் நியர்லி ஓவர், இது வரைக்கும் இருட்டிலேயே இருந்து போராடி கொண்டுட்டு இருந்த என்னுடைய இதயமே, என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நைன்ஸ் நியர்லி ஓவர், இரவு பொழுது முடிஞ்சிச்சு. அண்ட் தோ லாங் தி கிளைம், நியூ ரைட்ஸ் வில் கிரீட் அஸ். புதிய சட்டங்கள், புதிய ஆசைகள், புதிய என்ன சொல்றது, நம்ம எட்டி பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நியூ ரைட்ஸ் வில் கிரீட் அஸ், அந்த உரிமைகள் உங்களை வரவேற்றுவாங்க. நியூ பேசிக் மீட்டர்ஸ், புதிய கம்பானியன்ஷிப். இப்ப வந்து பெரிய கருத்துலாத்தவன் தான், அவனை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இப்ப பிரிட்டிஷ்காரன் அவனோட உறவு கொண்டாடிட்டு இருக்கான். இந்தியாவில கூட வந்து நம்ம வந்து நாகரிகம் மட்டும். சசி தரூர்னு ஒரு ரைட், கேரளாக்காரன், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லயே போய் நீங்க என்னதான் வெள்ளக்காரன் இன்னைக்கு நம்ம சொந்தம் கொண்டாடினாலும் எங்களுடைய பாதிப்பு, எங்க நாட்டை ரொம்ப பாதிப்படைய செய்ததுல
உங்களுக்கு கேவலமான ஒரு புத்தி இருக்குது அப்படிங்கிறது உரைச்சிட்டு வந்தவர். டேரக்டா போய் சொல்லிட்டு வந்துட்டார். அப்ப நாம எங்க போயிட்டோம்? எங்கேயோ போயிட்டோம். அதனால அடிமைப்பட்டிருந்த மக்கள் எல்லாம் இப்ப மேல வந்துட்டாங்க. நியூ மேட்ஷிப் அண்ட் ஜாய் கம்ப்ளீட்டர்ஸ் இன் அவர் நியூ ட்ரீம் டைம். ஜாய் வந்து நம்மளை வந்து முழுமையடைய செய்யும் எங்க? இன் அவர் நியூ ட்ரீம் டைம். நம்ம வந்து இன்னொரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம வந்து கனவு காணும். அந்த கனவு வந்து நம்மளோட ஃபுல்ஃபில் ஆகுமா? நியூ ட்ரீம் டைம். ஃபைனல் ஸ்டாண்ட் தான் மொத்தம் 4 லைன். டு அவர் ஃபாதர்ஸ் ஃபாதர்ஸ், நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்கள். பெயின், சாரோ, அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுக்காக அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம்? டு அவர் சில்ட்ரன் சில்ட்ரன், நம்ம குழந்தைகளுக்கும் அடுத்த ஜெனரேஷன். நம்ம முன்னோருக்கும் முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க, அதனுடைய பிரதிபலன் நம்ம பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. த கிளாட் டுமாரோ. அவங்களுடைய நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம நல்லா தானே இருக்கிறோம். இல்ல நம்ம சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பிஜிடிஆர்பி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வச்சு தொலைச்சு கட்டுறாங்க. நெட் செட் எழுத சொல்றாங்க, டிஎன்பிசி எழுத சொல்றாங்க. ரொம்ப கடுப்பா இருக்குது. ஆனா அந்த காலத்துல அவங்க அடிமைகளாக இருந்து இது அவ்வளோத்தையும் வாங்கி வேற எந்த உரிமைகளும் இல்லை. இன்னைக்கு நீங்க ஜாலியா நம்ம போலாம், சுத்தலாம், என்ன வேணா செய்யலாம். பட் பாதுகாப்புக்கு அச்சங்கள் எல்லாம் இருக்குது. சார் எனிஹவ் முன்னாடி இருந்ததுக்கு நம்ம வந்து ஃபார் பெட்டரா இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. ஏர் வேணா எங்க வேணா போய் என்ன உரிமைகளும் செய்யலாம். இல்லைன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதிக்காரனோ யாரும் போய் திறந்த வெளியில நம்ம நடக்க முடியாது அப்படின்னு எல்லாம் இருந்தது. ஸோ எனிஹவ் நம்ம இப்போ வந்து வி ஆர் லீடிங் எ குட் லைஃப். ஸோ அந்த கஷ்டங்கள், நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாளைய தினமும் அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே. ஸோ இதோட இந்த போயம் முடிவுக்கு வருது. ஸோ போயம் as well as the biography of கேட் வாக் ரெண்டையுமே ஒரு வாட்டி கூட பாருங்க. போயம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நியூ வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிலாசபிக்கலா இந்த ஹோப்ஃபுல்லான ஒரு லைன்ஸ் தந்தாச்சுன்னா ஹார்ட் வாக்கர் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்.